அப்ப லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற கலிமாவினுடைய நிபந்தனைகள் 4 விஷயங்கள் நம்ம நினைச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லா கலிமானுடைய நிபந்தனைகள் மொத்தம் 7. அதுல 4 விஷயங்கள் நம்ம வரிசையாக படித்திருக்கிறோம். அந்த 4 விஷயங்கள் அடிப்படையில அந்த கலிமாவை நாம் மொழிந்தால் தான், அந்த கலிமா நமக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும் ஒரு அடிப்படையில நம்ம அத படிச்சிருக்கிறோம். அடுத்து 5தாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து அஸ்ஸிதுக், உண்மைப்படுத்துதல். அஸ்ஸிதுக் அப்படின்னா உண்மைப்படுத்துதல். கலிமாவை வெறுமனையாக வந்து நம்ம நாவினால் மொழிவதோடு மட்டுமல்லாமல், உள்ளத்தால் அதை என்ன செய்யணும்? உண்மைப்படுத்த வேண்டும். வெறுமனையாக லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற கலிமாவை நாவினால் சொல்வதோடு மட்டுமல்லாமல், உள்ளத்தை கொண்டு அதை உண்மைப்படுத்த வேண்டும். உள்ளத்துல உண்மை இல்லாமல் ஒருவர் இந்த கலிமாவை கூறினால், அதை அந்த கலிமாவை கூறியவர் நம்பிக்கையாளராக என்ன செய்ய மாட்டாங்க, கருதப்பட மாட்டாங்க. வெறுமனையாக நாவினால் மட்டும் சொல்வதனால மட்டும் அந்த கலிமா என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை உளப்பூர்வமாக அதை உள்ளத்துல என்ன செய்யணும்? உண்மைப்படுத்த வேண்டும். அப்படி உள்ளத்துல உண்மைப்படுத்தாம ஒருவர் நாவினால் அந்த கலிமா ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா, அவர் நம்பிக்கையாளர் கிடையாது. மாறாக அவர் ஒரு முனாஃபிக்கீன், ஒரு நயவஞ்சகராகத்தான் என்ன செய்யப்படுவாங்க, கருதப்படுவாங்க. ஏன்னா அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அ முனாஃபிக்கீன்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்குள்ள வரும்பொழுது, அந்த முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள், இரட்டை வேடம் தரிக்கக்கூடிய அந்த நயவஞ்சகர்கள் எல்லாம், நாங்களும் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று என்ன செஞ்சாங்க? நாவால மொழிந்தாங்க. ஆனா உள்ளத்தை கொண்டு அவங்க என்ன செய்யல? உண்மைப்படுத்தல அந்த விஷயத்துல. அதனால அவர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 8, 9 இந்த 2 வசனத்த நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அதுல சொல்லி காட்டுவான். எப்படி? وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُم بِمُؤْمِنِينَ يُخَادِعُونَ اللَّهَ وَالَّذِينَ آمَنُوا وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்ல. அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் தங்களுக்கு தாங்கள் என்ன செஞ்சாங்க? ஏமாற்றிக் கொள்கின்றனர். அவர்கள் அதை என்ன செய்யல உணர்வதில்லை அப்படிங்கிற வசனத்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதுல வந்து வெறுமனையாக நாவால் சொல்வதனால எந்த பலனும் கிடையாது. அப்படி ஒருவேளை உண்மையில உள்ளத்துல அந்த உண்மை இல்லாமல் ஒருவர் அந்த கலிமாவை மொழிந்தால், அந்த கலிமா அவருக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காது. மாறாக அவர் அது முனாஃபிக்கினுடைய நிலையில தான் அவரை வைத்திருக்குமே தவிர, அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு முஃமினாக, ஒரு நம்பிக்கையாளரா என்ன செய்யப்பட மாட்டாங்க, கருதப்பட மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாவுடைய காலத்துல அந்த முனாஃபிக்கீன்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க. நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்க என்ன செய்றோம்? ஈமான் கொள்ளுகிறோம். நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொன்னாங்க. ஆனா உண்மையில என்ன செய்யல அவங்க? உள்ளத்தால் அத என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் அல்லாஹ் அதை சொல்லிக் காட்டும் பொழுது, அவர்கள் உண்மையிலே தங்களை தாங்கள் என்ன செய்றாங்க? ஏமாற்றிக் கொள்றாங்க. அப்போ இந்த கலிமாவை மொழிகிற நேரத்தில இந்த கலிமாவை மொழிகிற நேரத்தில, அது உள்ளத்தை கொண்டு அத என்ன செய்யணும்? உண்மைப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில இந்த கலிமாவை நாம் மொழிந்தால் மட்டும் தான், இந்த கலிமா நமக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும். அப்போ இது 5வது விஷயம். கலிமாவ பொறுத்தவரைக்கு வெறுமனையாக நாவால் சொல்வதல்ல, உள்ளத்தை கொண்டு என்ன செய்யணும்? உண்மைப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படிங்கிற விஷயத்தை உள்ளத்துல என்ன செய்யணும்? ஆழமாக பதிவிச்சு அதை உண்மைப்படுத்தணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஆ முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் 22,003வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். 22,003வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم من مات وهو يشهد أن لا إله إلا الله. நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், மேலும் நிச்சயமாக முஹம்மத் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார். சாதிக்கன் மின் கல்பிஹி, அவர் உண்மையான உள்ளத்தோடு, யார் உண்மையான உள்ளத்தோடு அதை சாட்சி பகருகிறாரோ, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார் என்றும் உண்மையான உள்ளத்துடன் யார் சாட்சி கூறுகிறாரோ, அந்த சாட்சி கூறிய நிலையில யாரு மரணிக்கிறாரோ, நல்லா விளங்கிக்கோங்க. சாட்சி கூறிய நிலையில யாரு மரணிக்கிறாரோ,
தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைவார். அப்போ உண்மையை நாம் படித்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, யாருடைய வார்த்தை இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அமைகிறதோ அவர் சொர்க்கம் போவாருங்கிறத நாம் படித்திருக்கிறோம். அப்போ லா இலாஹ்ங்கிற அந்த கலிமா யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார். எந்த அடிப்படையில அவர் காப்பாற்றப்படுவார் அப்படி சொன்னா, உண்மையே அந்த அந்த கலிமாங்கிறது அவருடைய உள்ளத்துல உண்மையாக பதிந்திருக்கணும். வெறுமனையாக சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. வெறுமனையாக நாவால மொழிந்தால் அந்த களிமண் என்ன செய்யாது? எந்த பலனும் அளிக்காது. ஒருவருக்கு நம்ம களிமா சொல்லிக் குடுக்கிறோம். அல்லாஹ்வை ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறாரு அப்படி சொன்னா, அவர் முதல்ல உள்ளத்துல அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் வரிசையா படித்திருக்கிறோம். அதுல ஒரு விஷயம் உண்மையிலேயே உள்ளத்தை கொண்டு அவர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தா மட்டும் தான் அந்த களிமா என்ன செய்யும்? அவருக்கு பயனளிக்குமே தவிர, அவர் அந்த களிமா தான் அவர் என்ன செய்யும்? நரகத்திலிருந்து பாதுகாக்குமே தவிர, வெறுமனையாக நாவினால் சொல்வதோடு மட்டும் என்ன செய்யாது? அந்த களிமா அவர் என்ன செய்யாது? காப்பாற்றவும் செய்யாது. நரகத்திலிருந்து அவர காப்பாற்றவும் செய்யாது. அவருக்கு அந்த களிமா எந்த ஒரு பயனும் என்ன செய்யாது? அளிக்காது. அப்போ ஒரு விஷயம். 5வது விஷயம், கலிமாவை சொல்வதோடு மட்டுமல்ல, உள்ளத்தை கொண்டு என்ன செய்யணும்? உண்மைப்படுத்த வேண்டும். இது 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, அல் இக்லாஸ், மன தூய்மை. 6வது விஷயம் மன தூய்மை. மன தூய்மை என்பது மனிதன் தனது தூய எண்ணத்தோடு ஷிர்கினுடைய ஷிர்கின் சாயல் படிந்த அனைத்தையும் விட்டு தன்னுடைய உள்ளத்தை அவன் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும். மன தூய்மை என்பது மனிதன் தனது தூய எண்ணத்தை கொண்டு ஷிர்கின் சாயல் படிந்த அனைத்தை விட்டும் அவனது செயல்களை சுத்தப்படுத்துவதாகும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆஹ் எந்த ஒரு காரியம் அவன் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, அத இஹ்லாஸான அடிப்படையில நாம் படித்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிருத்து முஸ்லிமா இருக்கிறதுனால, இஹ்லாஸ் அப்படின்னு சொன்னா, நமக்கு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே சொல்லப்படக்கூடிய விஷயம். சொல்லுவாங்கல்ல, அரபில உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இஹ்லாஸ் இல்லன்னா எல்லாம் ஹலாஸ் அப்படிம்பாங்க. இஹ்லாஸ் இல்லன்னா எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நிபந்தனையாக அமைவது இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லன்னா என்ன செய்யக்கூடாது? எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ கலிமாவை சொல்லுகிற நேரத்துல, மொழிகிற நேரத்துல, அந்த கலிமாவின் பிரகாரம் நடக்கிற பொழுது இஹ்லாஸோடு நம்ம நினைச்சு நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அவனுடைய திருப்தியை நாடி வேற எந்த ஒரு அ கா எ எதிர்பார்ப்பு இல்லாம அல்லாஹ்வுக்காக செய்யற அந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கி, நம்முடைய செயல்கள்ல அல்லாஹ்வுக்காக செய்கிற அல்லாஹ்வுக்காக செய்கின்றேங்கிற எண்ணத்த நம்ம நமக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தா தான் அந்த கலிமா நமக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும். அ அதுக்கிடையில பிறருடைய பாராட்டுக்காக வேண்டியோ, அத ரியா, முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பெரும்பான்மையான வாழ்க்கை எப்படி மாறிட்டு அப்படி சொன்னா, அடுத்தவர்களுக்காக வேண்டி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கைய நம்ம அர்ப்பணிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. அடுத்தவர்கள் பார்க்கிறாங்க, அடுத்தவர்கள் கேள்வி கேட்பாங்க. அடுத்தவர்களுக்காக வேண்டியே நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஸ்டைல் இன்னைக்கு மாத்திட்டு இருக்கிறோம். ஆனா களிமா சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? நீ களிமாவை மொழிந்து விட்டாயா? களிமாவை மொழிந்த பிறகு அல்லாஹ்வுக்காக உன்னுடைய செயல்கள் இருக்கணும். மற்றவர்களுக்காக வேண்டி யாருடைய எதிர்பார்ப்பையும் பெறாம, அல்லாஹ்விடத்துல மட்டுமே கூலி எதிர்பார்த்த வண்ணமாக உன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுல முதன்மையான விஷயம் என்ன? முதன்மையான சுத்தப்படுத்த என்ன? ஷிர்க்ல இருந்து முழுமையாக அவன் என்ன செய்யணும்? தன்னை சுத்தப்படுத்தணும். தன்னுடைய உள்ளத்தையும், நம்முடைய செயல்கள், நம்முடைய உடல்களை என்ன செய்யணும்? ஷிர்க்குடைய எந்த ஒரு சாயலோ என்ன செய்யக்கூடாது? வந்து விடக்கூடாது. அதுல முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இஹ்லாஸா இருக்கணும். 2வது நம்முடைய செயல்கள். நம்ம என்ன அமல் செய்றோமோ, இஸ்லாத்துல என்ன மாரியான கடமைகள்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதேபோல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாரி அமல்கள் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாங்களோ, அந்த அமல்கள், கடமைகள் அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். அப்பதான் அந்த களிமா நமக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும். வெறுமனையாக களிமா சொல்வதோடு மட்டுமல்ல, களிமாவை சொன்ன பிறகு அல்லாஹ்வுக்காக செய்கின்ற எண்ணம் வரணும். ஒரு 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 தானம் பண்றீங்க, ஒரு சதக்கா, அதாவது ஏதாவது ஒரு தர்மம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தர்மம் கூட பிறருடைய பாராட்டுக்காக இருக்கக்கூடாது. பிறருடைய அ கண்ணியத்துக்காக கூட செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அதையும் கேள்வி கேட்பான். எப்படி? பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நாளைக்கு நிச்சயம் கேள்வி கேட்பான். நாம் படித்திருக்கிறோம். 3 நபர்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாங்க. அதுல முதன்மையானவர் யாரு? கல்வியாளர். அவர் யாரு? அந்த கல்வியை கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவர். அவரை அல்லாஹ் விசாரிக்கும்போது எப்படி விசாரிப்பான்?
நான் உனக்கு கொடுத்த கல்வியை நீ அல்லாவுடைய இப்ப என்னுடைய பாதை நீ செலவழித்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவான், ஆமா நான் உன்னுடைய நீ எனக்கு கற்றுக் கொடுத்த கல்வியை நான் என்ன செஞ்சேன், உன்னுடைய வழியிலே நான் அதை என்ன செஞ்சான் பயன்படுத்தினேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவேன், நீ பொய் சொல்லுகிறாய். உன்னிடத்தில் நான் எப்படி அல்லாஹ் பொய் சொல்ல முடியும்? ஆமா, நீ அந்த கல்வியை மற்றவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும். மற்றவர்கள் உன்னை பெரிய ஒரு கல்விமான் என்றும் ஒரு அறிஞர் என்றும் உன்னை மக்கள் எல்லாம் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன செஞ்ச நீ செய்தாய். அப்போ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் போது இதையும் அல்லாஹ் விசாரிப்பான். அப்போ ஒரு முஸ்லிம் எப்படி நடக்கணும்? அல்லாஹ்வுக்காக ஒரு அமல் செய்யல அப்படி சொன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? மலக்குமார்களை அழைப்பான். அவர்கள் அந்த மனிதன் சங்கிலிடப்படுவான், நரகத்தில் இழுத்துச் செல்லப்படுவான். அப்ப நாளைக்கு மிகப்பெரிய ஒரு கைசேதம் நமக்கு ஏற்பட்டுரும். அப்போ நாம் களிமாவை சொல்லுகிறோம், களிமாவை மொழிகிறோம், உள்ளத்தை கொண்டு உண்மைப்படுத்துகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை கட்டுப்படுகிறோம் சொன்னா அடுத்த விஷயம் என்ன? அதை அதை சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுக்காக செய்கின்ற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். நம்முடைய என்ன பிற அமலாக இருந்தாலும் அது வணக்கம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அமல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த விஷயத்துல எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதுபோல நம்முடைய செயல்களை அமைச்சுக்கிட்டேன்னு சொன்னா அந்த களிமா நமக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும். இல்லை என்று சொன்னால் எந்த பலன் நமக்கு என்ன செய்யாது? அளிக்காது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது 39வது அத்தியாயத்தினுடைய 2, 3 வஅபுதுல்லாஹ் முக்லிஸன் லஹு தீன். அதாவது வஅபுதுல்லாஹ் அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க. முக்லிஸன் லஹு எப்படி வணங்கணும்? அல்லாஹ் வணங்கும் பொழுது நீங்க களப்பற்றதாக அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணை இல்லாம அல்லாஹ்வை மட்டும் நீங்க என்ன செய்யணும்? உளப்பூர்வமாக நீங்க அல்லாஹ்வை என்ன செய்யணும்? வணங்கணும். அப்படித்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏவப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வயுகீமுஸ் ஸலா வயூத்துஸ் ஸகா வதாலிக தீனுல் கய்யிமா. 98வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். இங்க சொல்லும் பொழுது வமா உமிரு அவர் ஏவப்படவில்லை, அவர் கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. எப்படி? இல்லா லியஅபுதுல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குவதை தவிர எப்படி வணங்கணும்? முக்லிஸன் அல்லாஹ்வை அப்படி இருந்துச்சுன்னா உளப்பூர்வமாக அவர் வணங்கணும். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நிலையில் இணை வைக்காம, அல்லாஹ்வுக்கே முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில அவர் என்ன செய்யணும்? அவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அப்படித்தான் நபி அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஏவப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நமக்கும் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்ல யுகீமுஸ் ஸலா வ யூத்துஸ் ஸகா. நீங்க தொழுகை நிலைநாட்டுவதாக இருந்தாலும் சரி, ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? யாருடைய எதிர்பார்ப்பு இல்ல. அல்லாஹ்வுக்காக மட்டுமே நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் வணங்கணும். அப்படிங்கிற எண்ணத்தோடு வணங்கினா மட்டும்தான் அந்த வணக்கம் நமக்கு என்ன செய்யும்? பலனளிக்குமே தவிர, அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, அவர் நம்மள்ட்ட கேள்வி கேட்பார் அப்படிங்கிற எண்ணத்துல நாம் ஒரு செயலையோ, ஒரு வணக்கமோ அமைச்சுக்கிட்டேன்னு சொன்னா என்ன செய்யப்படாது? அந்த அமல் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் நமக்கு என்னது? எந்த பலனும் கிடையாது. நாளைக்கு நாம் தான் என்ன செய்வோம்? நஷ்ட வழியில என்ன செய்வோம்? இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்களேன். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சஹீஹுல் புகாரில வந்து 425வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன ஹதீஸு? قال رسول الله صلى الله عليه وسلم فإن الله قد قرم على النار من قال لا إله إلا الله يبتغي بذلك وجه الله. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடியவராக அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடியவராக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யாரு கூறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நிச்சயமாக நரகத்தை என்ன செய்தான்? ஹர்ரமல்லாஹு அலன்னார். அல்லாஹ் அவருக்கு நரகத்தை என்ன செஞ்சுட்டான்? தடை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான். உண்மையில எபுதகி விதாலிக்கு வஜ்ஹில் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடியவராக யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை என்ன செஞ்சுட்டான்? ஹராமாக்கி விட்டான். அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கலிமாவை மொழிகிறோம்னு சொன்னா அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய விஷயம் அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். அல்லாஹ்வுக்காக இதை செய்கிற ₹1 கொடுக்குறீங்களா? 2 ரக்காத் தொழுகிறீங்களா? அல்லது ஒரு வக்த நீங்க நிறைவேற்றுறீங்களா? அல்லது ஒரு தர்மம் செய்றீங்களா? இன்னும் பிற அமல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது செய்றீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காண்டி செய்கிறேன் அப்படிங்கிறதா இருக்கணும். அதுல எந்த ஒரு பெருமையோ மற்றவருடைய பாராட்டோ அடிச்சு வந்துவிடக்கூடாது. முகஸ்துதி மற்றவருடைய பாராட்டுக்காக செய்கின்ற அந்த எண்ணம் ஒருபோதும் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது.
அப்படி வந்துட்டுன்னு சொன்னா அந்த அமல்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான்லே, மற்றவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களை நாளைக்கு மறுமை அல்லாஹ் என்ன செய்வான், பரத்தப்பட்ட புழுதிகள் போல ஆக்கிருவாங்கறான். கசைக்கு அப்படி அடிச்சிருவான். அப்படி பேப்பர் போல கசைக்கு அப்படி முகத்துல எரிஞ்சிருவாங்கறான். உலகத்தினுடைய புகழுக்காக வேண்டி, உலகத்தினுடைய அந்தஸ்துக்காக வேண்டி ஒருவர் ஒரு அமலை செய்தா அது உலகத்துல அனுப்பிச்சிருவான். அந்த அமலை ஆக்கி விடுவான். அதுல மறுமையில அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ உலகத்திற்காக வேண்டி, இம்மைக்காக வேண்டியே ஒருவர், உலகத்தில் உள்ள மக்களுக்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய அமலை வைத்துக் கொள்கிறார்னு சொன்னா அந்த அமலுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இஹ்லாஸ், உள தூய்மை என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ கலிமாவை முடிந்திருக்கிறோம்னா இஹ்லாஸோடு நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி என்ன செய்யணும், செய்யணும். அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறான். உண்மையிலே பாருங்களேன், இதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி, நம்மள்ல பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை மாறிட்டு என்னன்னா, மற்றவர்களுக்காண்டி செயல்படக்கூடிய அந்த நிலை இன்னைக்கு மாறிடுச்சு. அல்லாஹ்வுக்காக செய்கின்ற எண்ணம் எனக்கு என்ன செய்யல வர்றதில்ல அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நெறைய இடத்துல பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நெறைய இடத்துல பார்க்கலாம். அல்லாஹ்வுக்காக இதை செய்றேன் அப்படிங்கிறத விட, மத்தவங்களுக்காண்டி செய்றேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல அதிகமா இருக்கு. ஷைத்தான் அப்படித்தான் வசுவாச போடுவான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எப்படி? அதாவது பாருங்க, அ எத்தனையோ பேர் நம்மட்ட உதவி தேடி வருவாங்க. முன்ன முகம் தெரியாத மக்களுக்கு செய்வதற்கு நம்ம யோசிப்போம். ஆனா குடும்பத்துல உள்ள மக்களுக்கு நம்ம செய்வோம். எப்படி அத செய்றோம் அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல உள்ள மக்களுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு என்ன செய்வாங்க அவங்க நம்மட்ட? நல்லபடியாக இது பேசுவாங்க, நல்லபடியா பழகுவாங்க. இப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது. இது உண்மையிலே இந்த அமல்ல ஏதாவது நன்மை உண்டான்னு கேட்டா கிடையாது. யாரோ எவரோ, எப்படியோ, ஆ முகம் தெரிஞ்ச ஆளோ, தெரியாத ஆளோ, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்யணும். வரலாற்றுல நான் உங்களுக்கு ஒரு நிகழ்வு சொல்றேன் பாருங்களேன். எப்படி அந்த காலத்துல வந்து அல்லாஹ்வுக்காக ஒரு அமலை வைத்திருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சம்பவத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிகழ்வு. அதாவது தாபியுடைய காலத்துல, தாபீன்களுடைய காலத்துல, அதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு தாபீன்களுடைய காலம். அப்படி தாபீன்களுடைய காலத்துல ஒருவர், அவருடைய பேரு வந்து அலி அவருடைய பேரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, எப்போதுமே தஹஜ்ஜுடைய நேரத்துல அ நெறைய ஏழ்மை வீடுகள் நெறைய இருக்கும். அன்றாட சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத மக்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீடுகள அவரு தேர்வு பண்ணி, தஹஜ்ஜுடைய நேரத்துல தொழுதுட்டு என்ன செய்வாருன்னா, அந்த ஒவ்வொரு வீடுகள்ல போய் என்ன செய்வாருன்னா, அன்றைக்கு தேவைக்கான உணவு பொருட்கள என்ன செஞ்சுருவாரு, வீட்டினுடைய வாசல்ல வச்சுட்டு போயிருவாரு. யாருக்கும் உதவி கேட்க மாட்டாரு. யாரிடத்துல என்ன செய்ய மாட்டாரு, உதவியும் கேட்க மாட்டாரு. அ ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா, அவரு மவுத்தாயிட்டாரு. ஆனா மக்களுக்கு தெரியாது. டெய்லி அவங்க தஹஜ்ஜுத் தொழுததுக்கு அப்புறம் ஃபஜ்ர் தொழுகைக்கு கதவ தொறந்தாங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அன்றைக்கு தேவைக்கான உணவுப் பொருள் இருக்கும். அப்ப அல்லாஹ் தான் இதை இவர் மூலமா என்ன அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ் மேல முழு தவக்கல். இதுல ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் ஒளிந்திருக்கு. என்னன்னா, அல்லாஹ்வின் மீது முழு தவக்கல் யாருக்கு இருக்குதோ, அல்லாஹ்வை யாரு முழுமையாக சார்ந்து இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்படி வேணா என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய உதவி வரும். அது ஒரு விஷயம். அத நம்ம மறந்துவிடக் கூடாது. நம்ம உண்மையிலே அல்லாஹ் முழுமையா சார்ந்து இருக்கிறோம். அக்கீதானுடைய மிகப்பெரிய ஒரு ஃபவாயிது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வை முழுமையாக நம்ம சார்ந்து இருக்கணும். எல்லாமே குல்லு அலா அலா குல்லி ஷைஇன் கதீர். அனைத்து விஷயத்தின் மீது அல்லாஹ் பேர் ஆற்றல் உடையவன். அவன்தான் கதிர். அதை நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால நம்ம முழுமையாக அக்கீதாவை படிக்கிறோம்ன்னு சொன்னா, அல்லாஹ்வை முழுமையாக நாம் சார்ந்து இருக்கணும். அப்போ உண்மையிலே அல்லாஹ்வை யாரு முழுமையாக சார்ந்து இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்படி வேணா எந்த ரூட்ல வேணா அல்லாஹ் என்ன செய்வான்? உதவிய செய்வான். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவங்க வந்து டெய்லி கதவ தொறந்து பார்த்தாங்கன்னா, அன்றைக்கு தேவைக்கான உணவுப் பொருட்கள் இருக்கு வீட்ல. ஆச்சரியமா இருக்கும். அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி என்ன செய்வாங்க? அந்த பொருள எடுத்து அன்றைக்கான உணவுகள சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த நபர் மௌத்தாயிர்றாரு. அவரு பொருள் வச்சுட்டு போனது யாரும் தெரியாது. ஏன்னா தஹஜ்ஜுடைய நேரத்துல மக்கள் அந்த நேரத்துல ஒண்ணு தொழுதுகிட்டு இருப்பாங்க. அல்லது என்ன செய்வாங்க? தாபியங்களுடைய காலத்த பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்வாங்க? வீடுகள்ல தொழுதுகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம காலத்துலாம் பெரும்பான்மை வீடு என்ன செய்யப்படுது? வீடுகள். அந்த நேரம் தான் நம்முடைய தூக்கத்தோட உச்சகட்ட நேரம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். எப்படி? இல்ல மாஷா அல்லாஹ், இல்ல ரஹ்ம ரப்பி, யாருக்கு அல்லாஹ் அந்த அருள் செஞ்சானோ அவர்களை தவிர, மற்ற இடத்துல பாருங்களேன், நம்மல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், நம்மல்லாம் என்ன செய்வோம்? தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். தொழுகணும். தொழாதவங்க என்ன செய்யணும்? தொழுகணும். அல்லாஹ் வந்து அதுக்கு நிறைய நன்மை வச்சிருக்கிறான். அப்ப தாபீன்கள் எப்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த மாரி நேரங்கள்ல ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து பார்த்தாங்கன்னா, வீட்ல பொருளுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு நாள் அந்த நபர் மவுத்தாயிர்றாரு. அந்த தாபி வந்து மவுத்தாயிர்றாரு.
தெரியாது. இந்த மக்களுக்கு தெரியாது. யார் வச்சுட்டு போறாங்க, எங்க இருந்து வரும்னு யாருக்கும் தெரியாது. அவர் மவுத்தான உடனேயுமே அவர குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டும் பொழுது ஒருத்தர் பார்த்துட்டாரு. அந்த பார்த்தவரு யார் அப்படி சொன்னா, அவர் வீட்டுக்கு உணவு பொருள் வரக்கூடிய ஒரு நபர் அவரு. அவரு பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பார்த்தா, குளிப்பாட்டும் பொழுது அவருடைய தோள் புஜத்துல ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பு எப்படின்னா, ஒரு பொருளை சுமந்து, சுமந்து, சுமந்து பார்த்தா, அந்த இடத்துல தழும்பு வரும். ஒரு தோள் புஜத்துல வந்து ஒரு பொருள சுமக்குறாங்கன்னு சொன்னா, அந்த தழும்பு அப்படியே விழுந்துரும். அவர் கணித்துக் கொண்டார். யார்ட்டயும் சொல்லல. அவர் கணித்துக் கொண்டார். இவரு தான் அ டெய்லி நமக்கு தஹஜ்ஜுடைய நேரத்துல உணவுப் பொருட்கள வச்சுட்டு போவாரோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் என்றைக்கு அவர் மரணிச்சாரோ, மரணிச்ச அந்த நாளில் இருந்து எந்த வீட்லயும் உணவுப் பொருள் என்ன செய்யப்படல, வைக்கப்படல. அப்போது அவர் உறுதிப்படுத்தினார் அந்த நிகழ்வ. அவருடைய மரணத்திற்கு பிறகு எந்த வீட்லயும் உணவுப் பொருள் இல்ல. அப்போதான் அவர் புரிந்து கொள்கிறார். அப்ப பாருங்க, எந்த ஒரு மனிதருக்குமே தெரியாம, யாருக்குமே தெரியாம, எப்படி அமல் செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் ரசூல் அழகா சொன்னாங்க இல்லையா? வலது கரத்த குடுக்குறது, இடது கரத்து தெரியக்கூடாதுன்னாங்க. ஏன் ரசூல் அப்படி செய்ய சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய அப்போ நம்மளுடைய உடல்ல ஒரு உறுப்பு தான் அது. அந்த ஒரு உறுப்பு செய்யற அந்த ஒரு விஷயத்தை இன்னொரு உறுப்பு ஆக்கக்கூடாதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு தர்மத்த அப்போ அங்க ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. என்ன? அல்லாஹ்வுக்காக செய். அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி செய். வேற எதுக்காண்டு செய்யாத. வரலாற்றில் நிறைய நிகழ்வு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாரி அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அதே போல தான் களிமா நமக்கு இதெல்லாம் எப்படி அவங்கட்ட வந்துச்சு? இப்படி அமல் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க ஏன் அந்த பக்குவத்த அவங்களுக்குள்ள கொண்டு வந்தாங்க காரணம் சொன்னா, அந்த களிமாவை சரியாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். களிமாவை சரியாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நமக்கு தான் நிபந்தனைகள் எல்லாம். அவர்களுக்கெல்லாம் நிபந்தனைலாம் சொல்லிக் கொடுக்கப்படல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலா என்ன நிபந்தனைகள் சொல்லிக் குடுத்தாங்களா? இல்லையே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவங்க களிமா மொழிஞ்சாங்க. களிமாவை சொன்ன உடனே அவங்க அமல்கள் ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் மாத்துனாங்க. களிமா அவங்களுடைய உள்ளத்துல அப்படி விழுந்துச்சு. அவங்களுடைய செயல்கள் அல்லாஹ்வுக்காகவே மாறிச்சு. நாம் இன்னைக்கு களிமாவை மொழிந்திருக்கிறோம். நாம நினைச்சு பார்க்கணும். களிமாவ நாமளும் சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த அடிப்படையில செயல்படுறோமா? இந்த அடிப்படையில நாம செயல்பட்டா, நாம் களிமாவை சரியாக மொழிந்திருக்கும்னு அர்த்தம். என்னுடைய உள்ளத்துல இஹ்லாஸ் இருக்குது. நான் உளப்பூர்வமாக தான் செய்கிறேன். எந்த ஒரு காரியத்தையும் நான் நினைச்சு அல்லாஹ்வுக்காக தான் செய்றேன். அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்துல வந்திருக்குமே என்றால், நான் களிமாவை சரியாக மொழிந்திருக்கேன்னு அர்த்தம். உ அந்த களிமாவை வந்து சரியாக நான் மொழியில அந்த என்னுடைய உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லன்னா, அந்த களிமாவ நான் என்ன செய்யல, சரியாக நான் மொழியவில்லை அப்படிங்கிற அர்த்தம். அதனால புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஹ்லாஸ் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மன தூய்மையோடு அமல்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி யார் அல்லாஹ்வுக்காக செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிடுறான்? நரகத்தை தடை செய்து விடுகிறான். ஹராமாக்கி விடுகிறான். அப்ப நம்முடைய அமல் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக மாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டி என்ன திருமுகத்துக்காக வேண்டி நம்முடைய அமல்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே பாருங்களேன், நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யற ஒரு சின்ன ஒரு அமலாக இருந்தா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இதுதான் பெரிய விஷயம். அல்லாஹ்வுக்காக நீங்க செய்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தா, தண்ணி குடிக்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க. அல்லாஹ் அதைக் கண்டு சந்தோஷப்படுறான். என் அடியான் என்னை என்ன செஞ்சுட்டான்? புகழ்ந்து விட்டான். எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. ஆனா நீங்க பாருங்களேன், நீங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு செயல்பாடு எல்லாமே மற்றவர்களுக்காக நம்ம அமைச்சுக்கிட்டோம். நீங்க மனிதர்கள உங்களோடு இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் எவ்வளோ திருப்திப்படுத்தினாலும் என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. ஆனா அல்லாஹ்வை ஒரே ஒரு சொல்லை கொண்டு திருப்திப்படுத்தலாம். உளப்பூர்வமாக அந்த வார்த்தை இருக்குமே என்றால். உளப்பூர்வமாக அந்த வார்த்தை இருக்குமே. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேரத்தில் இந்த நீரை எனக்கு குடிப்பதற்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தானே, அவனுக்கே அனைத்து புகழும் அப்படின்னு அந்த உளப்பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வை சந்தோஷப்படுமா? யோசிச்சு பாருங்க. நாம் தண்ணி குடிக்கிறோம், சாப்பிடுகிறோம். நம்ம என்ன செய்றோம்? தண்ணி குடிக்கிறோம், சாப்பிடுகிறோம். என்றைக்காவது அது உளப்பூர்வமாக சொல்லியிருக்கிறோமா? இந்த உணவை தந்ததற்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், உணவு என்பது நம்ம சம்பாதிச்சு நம்மளுடைய கணவர் சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சுட்டு குடுக்குறாங்க. நாம சம்பாதிக்கிறோம். சம்பாதித்தால் தான் நாம் உண்கிறோம் நினைக்க கிடையாது. அல்லாஹ் உணவளிக்கிறான். அந்த உணவு அல்லாஹ் தான் ஏற்படுத்தி குடுத்திருக்கிறான். நல்லா விளங்கிக்கோ. அந்த உணவை அல்லாஹ் தான் ஏற்படுத்தி குடுத்திருக்கிறான்.
அப்ப அந்த நேரத்துல அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த துவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தா. ஒரு நேர உணவு சாப்பிட்டாலும் அல்லாஹ்வுக்காக அதிகமா புகழுவாங்க. ஏன்? அல்லாஹ் அதை சந்தோஷப்படுகிறான். ஒரு விஷயம் கிடைத்த அந்த விஷயத்த அல்லாஹ்வால கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் அதை சந்தோஷப்படுகிறான். அந்த அளவுக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுத்த முடியும். ஆனா மனிதர்களை பொறுத்தவரைக்கு, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் என்னதான் நீங்க அவங்களுக்கு செஞ்சாலும் சரிதான். அவர்களுக்கு நீங்க செஞ்சு குடுத்தாலும் சரிதான். ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. இதான் எக்ஸாம்பிள். புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஹ்லாஸ் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். கலிமாவை நாம் மொழிகிறோம். கலிமாவை மொழிந்த பிறகு நம்முடைய அமல்கள் இஹ்லாஸோட மனுஷன் இருக்க வேண்டும். அதுதான் குர்ஆனுடைய இந்த வசனங்கள் எல்லாம். அல்லாஹ் கட்டளையிடுவதெல்லாம் இஹ்லாஸோடு செயல்பட வேண்டும் தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல 39 அத்தியாயத்தினுடைய 2, 3, 39 அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், அதேபோல 98வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். இந்த 3 வசனங்களும் சொல்லக்கூடிய கட்டளை இஹ்லாஸோடு செயல்படுங்கள். அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தாலும் சரிதான், இஹ்லாஸோடு வணங்கணும். அல்லாஹ் சொல்றான்ல, இதுல நம்ம நம்ம சமூகத்துல இன்னொரு விஷயம். தொழுகை என்பது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் கடமை. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்றோம்? தொழுகிறோம், நினைக்கிறோம். அதுவல்ல. தொழுகையினுடைய பிரதான நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. ஷுக்கூர் செய்யக்கூடிய விஷயம் அது. அந்த ஷுக்கூர் கூட எப்படி இருக்கும் தெரியுமா? இஹ்லாஸாக இருக்கணும். ஏதோ நான் முஸ்லீமா பிறந்துட்டோம். இப்போ முஸ்லீமா பிறந்தனால நமக்கு என்னது தொழுகை கடமை. 5 நாள் தொழுகை நமக்கு கடமையா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? தொழுகுவோம். நாங்கள் முஸ்லீம் அதனால தொழுதும் ஆகணும். அப்படிங்கிறது அன்னைக்கு பெரும்பான்மையான முஸ்லீம்கிட்ட உடைய எண்ணங்களாக இருக்கிறது. உண்மையிலே தொழுகை அல்லாஹ் ஏன் கடமையாக்கி இருக்கிறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுது. "வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன்." மனித வர்க்கத்தின் ஜின் வர்க்கத்தை நாம் எதற்காக படைத்திருக்கிறோம்? அவனை வணங்குவதற்காக வேண்டி. அவனை வணங்குவதற்காக அன்றி நாம் அவர்களை படைக்கவில்லை அப்படிங்கிறான். மனிதனையும், ஜின்களையும். அப்ப அல்லாஹ் மனிதர்களையும், ஜின்களையும் படைத்த நோக்கம் அவனை வணங்குவதற்கு. ஏன்? என்ன எதற்காக அவனை படைத்ததற்காக வேண்டி. என்ன படைச்சிருக்கான் பாத்தீங்களா? என்னை படைத்திருக்கிறான். எனக்கான அந்த உயிர் ரூஹ் குடுத்திருக்கிறான். உடலுடைய ஆரோக்கியம், உடல் உறுப்புகள் எந்த ஒரு குறை இல்லாம அழகான, அழகிய தோற்றத்தோடு அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான். அப்ப அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தான் தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஆனா நம்மள்ல பெரும்பாலும் எப்படி யோசிக்கிறோம் அத? கடமைன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் என்ன செய்யறது இல்ல, தொழுகையில நமக்கு ஒரு ஈடுபாடு வர மாட்டேங்குது. உண்மையிலே இஹ்லாஸ் எப்போ வரும் தெரியுமா? உண்மையிலேயே உனக்கு அல்லாஹ் எவ்வளவு விஷயங்கள குடுத்திருக்கிறான். அத நினைச்சு அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஷுக்கூர் பண்ணி பாருங்க. உண்மையிலே உங்களுக்கு தொழுகையில இஹ்லாஸ். ரசூலா தான் செஞ்சாங்க. ரசூலா தான் செஞ்சாங்க. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அ தஹஜ்ஜுடைய நேரத்துல பள்ளிவாசல் தொழுதுட்டு இருக்கும்போது பிலால் வர்றாங்க. வந்து பாக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஏன் நீங்கள் இப்படி? உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சே. ஏன் நீங்க இப்படி கால் வீங்குற அளவுக்கு தொழுகிறீங்கன்னு கேட்கும்போது, ரசூலா சொன்ன வார்த்தை என்ன? அலா அக்கூன அப்தன் ஷக்கூரா. நான் என்னுடைய ரப்புக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? ரசூலா சொல்றாங்க பாருங்க. ஒரு விஷயம் பாருங்க. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய ரப்புக்கு நான் நன்றியுள்ள அடியானா நான் இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. இப்ப நன்றி உள்ள ஒரு 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 உணர்வு நமக்கு வரணும்னா, அது தொழுகை. தொழுகை நீங்க நினைத்து பார்த்தா வரும். அல்லாஹ் எனக்கு கிடைச்சு, எனக்கு குடுத்த அந்த அருட்கொடையை நான் நினைக்கும் பொழுது தான் தொழுகையில இஹ்லாஸ் வரும். அத நினைச்சு பார்க்காத வரைக்கு எந்த இஹ்லாஸும் நம்மட்ட வராது. வெறுமனையாக நான் முஸ்லீம். எனக்கு 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, தொழப் போறேன். அப்படிங்கிறது நமக்கு எண்ணமா இருக்குமே தவிர இஹ்லாஸ் இருக்காது. அதனால கலிமாவை மொழிந்திருக்கிறோம். அந்த கலிமாவுடைய நிபந்தனைகள்ல ஒரு விஷயம் என்ன? இஹ்லாஸ். எந்த ஒரு விஷயம் முதல்ல அல்லாஹ் வணங்குற விஷயம். அல்லாஹ்வை வணங்குற விஷயத்துல எந்த ஷிர்க் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நாங்க வணக்கம் வணக்கம் செலுத்துறோம்ங்கிற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். இது விஷயம். அடுத்து என்ன? 6வது விஷயம் என்ன? 7வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, முஹப்பத் நேசித்தல். அல் முஹப்பா அப்படின்னா நேசித்தல் அர்த்தம். இந்த களிமா இந்த களிமாக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறதோ, அந்த களிமா எதெல்லாம் நமக்கு அறிவிக்கிறதோ, அதை அப்படியே நேசிக்க வேண்டும். சுருக்கமா சொல்லப்போனா, அல்லாஹ்வையும் ரசூலையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். இந்த களிமா இந்த களிமாவும் இந்த களிமாக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறதோ, அது எதெல்லாம் அறிவிக்கிறதோ, அத அப்படியே நேசிக்க வேண்டும். குறிப்பா சுருக்கமா சொல்லப்போனா, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு?
எல்லாத்தையும் விட, ஏனையவர்களை விட அல்லாஹ்வை நம்ம நினைச்சு நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் நம்ம நினைச்சு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். வேற எதற்கு நினைச்சு கூட முன்னுரிமை கொடுக்க கூடாது. ஏன்னா குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்களேன். 2வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனம். எப்படி அல்லாஹ்வை நேசிக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனத்தால சொல்லி காட்டுறான். எப்படி? வமினன் நாஸ் மயத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன். மனிதர்களில் சிலர் இருக்கிறாங்க. மனிதர்கள்ல சிலர் இருக்கிறாங்க. எப்படி? மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹி. அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று, அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அல்லாஹ்வுக்கு இணையாக சிலவற்றை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அவற்றை என்ன செய்றாங்க? நேசிக்கிறாங்க. அப்படி சில பேர் மக்கள் இருக்கிறாங்க. இப்படி சிலர் என்ன செய்றாங்க? மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனூ. உண்மையிலேயே அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர் யார் தெரியுமா? உண்மையிலேயே அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ்வை என்ன செய்வாங்கன்னா கடுமையாக நேசிப்பாங்க அவங்க. அஷத்துன்னா கடுமையாக, அதிகமாக அல்லாஹ்வை என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க. மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக சில இவங்க சொல்றாங்கல்ல, சிலைகளை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வுக்கு இணையாக சிலவற்றை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அவற்றை அவர்கள் நேசிக்கிறார்கள். ஆனா உண்மையிலே இறை விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பாங்க. அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பாங்க. பாருங்க, உண்மையிலேயே நாம் கலிமாவை உளப்பூர்வமாக நாம் அதை உண்மை சொல்லியிருக்கிறோம்னு சொன்னா, மொழிந்திருக்கிறோம்னு சொன்னா, நேசம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வை நம்ம நினைச்சு நேசிக்கும். வெறுமனையாக சொல்வதால் மட்டும் கிடையாது. வெறுமனையாக சொல்வதால் மட்டும் அந்த நேசத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. நேசம் வெளிப்படையாக வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் ரசூலை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கறது வெளிப்படையாக வர வேண்டும். ஒரு 2 மினிட்ஸ் வாங்க சொல்றாங்க. உண்மையான இறை விசுவாசிகள் அல்லாஹ் அதிகம் செய்வாங்க, நேசிப்பாங்க. இது 2வது அத்தியாயத்துடைய 165வது வசனம். இன்னொரு வசனத்துல பாருங்களேன். 5வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். 5வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். இதுல சொல்லும்போது எல்லாம் சொல்றேன் பாருங்க. ய அய்யுஹல்லதீன ஆமனு மன் இர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லா அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யகாஃபூன லௌமத லிஅய்யிம்மா. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. 5வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். எப்படி? ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாரேனும் அவனது மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால், அல்ல விளங்கிக்கோங்க, உங்களில் யாரேனும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால், அல்லது மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா, அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைச்சுவான், ஃபஸௌஃப யஅதி அல்லாஹ் பிகௌமின். இன்னொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு போயிட்டு அல்லாஹ்வுக்கு நஷ்டம் கிடையாது. இஸ்லாத்துல இருந்து நீங்க நிறைய வெளியே போறாங்க பாத்தீங்களா? நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். நிறைய முஸ்லிமான பெண்கள் மார்க்கத்தை சரியாக இந்த தீனுல் இஸ்லாத்தை புரியாம என்ன செய்றாங்க? மார்க்கத்துக்கு வெளியே போறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அப்படி நீங்க போயிட்டு நினைச்சுக்கோங்களேன், அல்லாஹ் இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவான். அவங்க யார் தெரியுமா? யுஹிப்புஹும். அவர்கள் நேசிப்பார்கள். எப்படி? வ யுஹிப்பூனஹு அதில்லா அலல் முஃமினீன். அதாவது யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை என்ன செய்வான்? நேசிப்பான். அதில்லத்தின் அலல் முஃமினீன். அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? முஃமின்களின் மீது பணிவாகவும், முஃமின்கள் மீது பணிவாகவும், வ இஸ்ஸத்தின் அல் காஃபிரீன். காஃபிர்கள் மீது என்ன செய்வாங்க? நிராகரிக்கக்கூடிய மக்கள் மீது கடினமாக என்ன செய்வாங்க? நடந்து கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவாங்க. நிந்தனை செய்யக்கூடிய நிந்தனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் இங்க ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க. எப்படி அவன் நம்ம ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னால இஸ்லாத்துக்கு எந்த லாபமும் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான்? வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான்.
அவங்க யார் அப்படி சொன்னா அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பாங்க. அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பாங்க. அல்லாஹ்வும் அவர்கள் என்ன செய்வான்? அல்லாஹ் நேசிப்பான். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறான். அப்ப அந்த நேசம் எப்படி இருக்கு பாருங்க. உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. இது நம்ம சும்மா அப்படி சாதாரணமா சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏன்னா ரசூல் அழகா சொல்லி காட்டாங்க இல்லையா? லா அல்லாஹ்வையும் ரசூலையும் நம் நேசத்திற்குரிய ஆகாத வரை நம்ம என்ன செய்ய முடியாது? முழுமையான இறை விசுவாசியாக நாம் ஆக முடியாது. கலிமாவை சொல்லியிருக்கிறோம் நாம் சொன்னா, கலிமாவை நாம் மொழிந்திருக்கிறோம்னு சொன்னா, உண்மையிலே அல்லாஹ்வும் ரசூலும் எனக்கு என்ன செய்யணும்? நேசத்திற்குரியவராக மாற வேண்டும். அவங்க நேசத்திற்குரியவராக மாறாத வரை நம்ம என்ன செய்ய முடியாது? கலிமாவை முழுமையாக மொழிந்திருக்கிறோங்கிற அந்த களிமாவை நம்ம முடிந்திருக்கிறோம் சொன்னா, அது எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த களிமா நமக்கு எந்த ஒரு பயனடை செய்யாது, அளிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையிலே அல்லாஹ்வை நேசித்தல் என்பது என்ன அப்படி சொன்னா, உண்மையிலேயே அல்லாஹ் எதெல்லாம் வெறுக்கிறானோ, எந்த விஷயங்கள்லாம் விட்டு மனிதர்கள் அல்லாஹ் தடுக்கிறானோ, அத விட்டு நம்ம மன்னிச்சு விலகணும். எதெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறானோ, எதெல்லாம் செஞ்சு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குமோ, எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நேசத்தை பெற்றுத் தரக்கூடிய அமல்களாக இருக்கிறதோ, அத நம்ம என்ன செய்யணும். முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நிராகரிப்பு. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்கு, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அந்த குஃப்ரு, இது போன்ற அந்த நிராகரிப்புல இருந்து முற்றிலும் என்ன செய்யணும்? விலகணும். நயவஞ்சகத்தனம், இணை வைக்கிறது, நிராகரிக்கக்கூடியது, இது போன்ற விஷயத்த அவன் என்ன செய்யணும்? அவன் விலக வேண்டும். அப்போ அதேபோல அல்லாஹ் எதெல்லாம் நேசப்படுறானோ, அல்லாஹ் எதெல்லாம் நேசிக்கிறானோ, அந்த அமல்கள் நம்ம நாம் செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நேசம் பாராட்டக்கூடிய, அன்பு பாராட்டக்கூடியவர் யாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் அதிகம் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நேசிக்கக்கூடிய நபர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த நேசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த நேசம் நம்முடைய உள்ளத்த அப்படி நம்முடைய உள்ளத்த அப்படி கேட்டு பார்க்கணும். உண்மையிலே என் நேசம் அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கக்கூடிய உள்ளமாக இருக்கிறதா? அல்லது உலகத்தில் உள்ளவைகள் தான் எனக்கு நேசத்திற்குள்ளாக இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய உள்ளத்த கேட்டு பார்க்கணும். உண்மையிலேயே என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வை முழுமையாக நேசம் கொண்டதாக நிறைஞ்சிருக்கிறதா? அல்லது உலகத்தில் உள்ளவர்கள் மீது நேசம் இருக்கிறதா? என்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த நேசம் முதல்ல எடுத்துக்கோங்களேன். உண்மையிலேயே களிமா நம்மள்ட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். தாக்கம் என்பது அதுதான். இவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம் இல்லையா? களிமாவுக்கு ஒரு பவர், ஒரு சக்தி, ஒரு தாக்கம் இருக்கிறது. அப்ப அந்த தாக்கத்தையும், அந்த சக்தி, அந்த பவர் எப்படி உணர முடியுது? இந்த அடிப்படை, இந்த 7 அம்சங்கள் அடிப்படையில இந்த களிமாவை முடிந்தால் தான் அது நமக்கு தாக்கத்தையும் அந்த பவர் என்ன செய்யும் உணர முடியும். அந்த ஒரு மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படும். இல்லன்னு ஏற்படாது. இந்த அடிப்படையில களிமாவை யாரு மொழிகிறார்களோ, அவர்களுக்கு தான் இந்த களிமா மாற்றத்தையும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு தான் இந்த களிமா என்ன செய்யும்? பயனளிக்கும். இந்த அடிப்படையில் மொழியாத களிமா அவர்களுக்கு எந்த தாக்கத்தையும், எந்த மாற்றத்தை என்ன செய்யாது? ஏற்படுத்தாது. அவர்களை நரகத்திலிருந்து அந்த களிமா என்ன செய்ய காப்பாற்றவும் செய்யாது. அப்ப இந்த 7 அம்சங்கள். கடைசியா சொன்ன முஹப்பத் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த நேசம் என்பது அல்லாஹ்வ தான் அதிகமா நம்ம நேசிக்க வேண்டும். இந்த உலகத்துல அனைத்தை விட அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கக்கூடிய மக்கள் நாம் மாற வேண்டும். அப்ப அந்த காலத்துல பாருங்களேன், உண்மையிலேயே இதுக்கு ஒரு சம்பவத்த நான் சொல்லலாம். என்னன்னா, எப்படி நேசிச்சிருக்கிறாங்க பாருங்க. உண்மையிலே அந்த நேச வெளிப்பாடு எப்படி வெளிப்படும்னா இப்படித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அ சூனியக்காரர்கள் மூசா நபி அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க? ஃபிரௌன்ட்ட போய் என்ன செய்றாங்க? நான் நபி அப்படிங்கிறத செய்திய வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஆனா ஃபிரௌன் அத என்ன செய்றான்? மறுக்கிறான். நீ நபிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சில அற்புதங்கள் நிகழ்த்துறாங்க. தன்னுடைய கையை கொண்டு கைய காட்டுறாங்க. அது கை பிரகாசிக்குது. தன்னுடைய கைத்தடி கீழ போடுறாங்க. அது வந்து அந்த கைத்தடி வந்து என்ன செய்யுது? பாம்பா மாறுது. இந்த அத்தாட்சிகள பார்த்த உடனே அது ஃபிரௌன் என்ன சொன்னான் தெரியுமா? அங்க கூடி இருக்கிற மக்களுக்கு மத்தியில ஃபிரௌன் சொன்னான். "ஏன் மூசா நீ எங்கேயோ போய் ஒரு பெரிய ஒரு சூனியத்த கத்து வந்திருக்கிற? எங்கிட்டயும் பல சூனியக்காரங்க இருக்கிறாங்க. நம்மளும் என்ன செய்வோம்? சூனியக்காரங்கள கொண்டு வர்றோம்." அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்? ஃபிரௌன் அங்க மறுத்தான். அப்ப மூசா நபி என்ன பண்ணாங்க? "அப்படியா? அப்ப நான் என்ன செய்றேன்? அ நீங்க அழைச்சிட்டு வாங்க. உங்க சூனியக்காரர நீங்க அழைச்சிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு நாள் கூட்டப்படுது. சூனியக்காரர்லாம் வர்றாங்க.
மூசா நபி வர்றாங்க. ஒரு பெரிய மைதானம். மக்கள் எல்லாம் விரண்டு போய் எல்லாரும் மைதானத்தை நோக்கி போறாங்க. அந்த மைதானத்துல சூனியக்காரர்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனிநபரா அந்த பக்கம் நிக்கிறாங்க. அப்ப மூசா நபிக்கு ஒரு பயம் வருது. நம்ம போட்டா கைத்தடி பாம்பா மாறுமா? மாறாதான்னு பயம். ஆனா அல்லாஹ் அவருக்கு என்ன செய்றான்? உள்ளத்துல வகிய போடுறான். பயப்படாதீங்க. நம்ம உங்களோட இருக்கோம். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அமைதியா இருங்க. நம்ம கண்டிச்சு உங்களோட இருப்போம். அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான்? அவருக்கு வஹி அறிவிக்கிறான். அப்போ மூசா நபி என்ன சொன்னாங்க? சூனியக்காரர்கள பார்த்து உங்களுடைய கைத்தடி கீழ போடுங்கன்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த சூனியக்காரர்லாம் கைத்தடி கீழ போட்டான். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், அந்த கைத்தடிய கீழ எறிவதற்கு முன்னாடி சூனியக்காரர்கள் ஃபிரௌன்ட்ட கேட்கிறாங்க. ஃபிரௌன் மலிக் யா மலிக் நாங்கள் மூசா வென்று விட்டால் எங்களுக்கு என்ன சன்மானமா கிடைக்கும் கேட்கும் பொழுது, ஃபிரௌன் சொல்றான், எனக்கு பக்கத்துல நீங்க உட்காரலாம் அப்படிங்கிறான். ஃபிரௌனுக்கு பக்கத்துல உட்காருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அது. அது அது அந்த அந்த சந்தோஷத்தோடு அந்த கைத்தடி கீழ எறிறாங்க சூனியக்காரர்கள். அது பாம்பாக நெளிவது போல நெளிஞ்சுகிட்டு இருக்குது. மூசா தன்னுடைய கைத்தடி கீழ போடுறாங்க. அத்துணை பாம்புல நினைச்சு அப்படியே அத்துணை அந்த அந்த சூனியக்காரர்கள் பாம்பு போல நெளிவதை போன்றிருந்த அது அனைத்தையுமே மூசா நபி எறிந்த அந்த கைத்தடி மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறி அதை விழுங்கி விடுகிறது. பார்த்த அடுத்த செகண்டே சூனியக்காரர்கள் அங்க நினைச்சுறாங்க சுஜூதுல விழுந்துடுறாங்க. நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பார்த்த அடுத்த செகண்ட் என்ன செஞ்சுறாங்க? அங்க சுஜூதுல விழுந்துடுறாங்க. சூனியக்காரர்கள் நினைத்திருந்தால் என்ன நினைக்கணும்? உண்மையிலே மூசா நபி கொண்டு வந்தது சூனியமாக இருக்குமே என்றால், சூனியக்காரர்கள் அங்க சுஜூதுல விழ வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, சூனியக்காரர்களுக்கு தெரியும் இது சூனியமா இல்லையா. ஆனா மூசா நபி கொண்டு வந்து உண்மையான சத்தியங்கிறதுனால என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, உடனே என்ன செஞ்சுட்டாங்க? சுஜூதுல விழுந்துட்டாங்க. மூசா நபி கொண்டு வந்தது சத்தியங்கிறத சூனியக்காரர் விளங்கிக்கிட்டாங்க. உடனே சுஜூதுல விழுந்த உடனேயுமே ஃபிரௌன் பார்த்துட்டான். ஃபிரௌன் கேட்கிறான், என்ன நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? உங்களை மாறு கால் மாறு கை வாங்கிறோம் அப்படின்னா. பேரித்தம்பரத்தினுடைய அடிப்பாகத்துல கட்டி உங்களை சித்திரவதை செய்வோம் அப்படின்னா. ஃபிரௌன் சொல்றான். அப்ப அந்த சூனியக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவ்வாறு நீங்கள் செய்தால் இத்தனை ஆண்டு காலம் உங்களோடு நாங்கள் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக அது என்ன செய்யும்? அமையும்னு சொன்னாங்க சூனியக்காரர்கள். இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா விளங்கிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மலிக் நாங்கள் வென்று விட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சன்மானம் என்ன குடுப்பீங்க? அப்படின்னு கேட்ட அந்த சூனியக்காரர்கள், சூனிய மூசா நபி எறிந்த அந்த கைத்தடிய பார்த்த உடனேயுமே, சத்தியத்தை பார்த்தோன்னு அப்பளிச்சுட்டு விழுந்துட்டாங்க. சொன்ன வார்த்தை என்ன? "காலு ரப்பி ஆமன்னா வ ஹாரூன்" அப்படின்னா. ஹாரூன மூசா நாங்க மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னாங்க. சூனியக்காரர்கள் சொன்ன வார்த்தை அது. எப்படி அந்த சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, அந்த சொன்ன அடுத்த செகண்டே அடுத்த செயல்பாடு வருது பாருங்க. என்ன சொல்றாங்க? "நீ அப்படி எங்கள வேதனைப்படுத்தினன்னா, இத்தனை ஆண்டு காலம் உங்களோடு நாங்க இருந்தோம்ல, உங்களோடு இருந்து உன்னோடு இந்த பாவம் செஞ்சோம்ல, அந்த பாவத்துக்கான பரிகாரமா இத என்ன செஞ்சிரும்? அமையும்" என்று சூனியக்காரர்கள் சொன்னாங்க. இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இதுதான் பவர். அது அந்த 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 கலிமாவுக்குன்னு ஒரு பவர். அத சொன்ன அடுத்த செகண்ட் இறைவனை ஏற்று வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். மூசா நபி கொண்டு வந்த சத்தியம் தாங்கிறத ஏற்றுக்கொண்ட உடனேயுமே, உடனே மாறுனாங்க பாருங்க. இதுதான் அன்பு. அந்த அந்த நேசம் இப்படித்தான். அந்த உள்ளத்துல போய் இது விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா தாக்கத்தை அது ஏற்படுத்தும். மாற்றத்தை ஏற்படுத்தும். உலகத்துல அனைத்து விஷயங்கள விட, அனைத்து ஜீவராசிகளோட, அனைத்து மனிதர்களை விட அல்லாஹ் தான் அப்படிங்கிற விஷயம் அவருடைய உள்ளத்துல விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அது தாக்கத்தையும் ஒரு வகை மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். அப்ப இந்த களிமாவ இந்த அடிப்படை நான் மொழிந்திருந்தால், இந்த களிமா எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த 7 நிபந்தனை அடிப்படையில இந்த களிமாவை நான் மொழியலன்னு சொன்னா, எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் அதை புரிந்து கொண்டால், இப்ப நம்ம 7 நிபந்தனைகள் படித்திருக்கிறோம். 7 நிபந்தனைகள் அடிப்படையில படிச்சிருக்கிறோம். இந்த 7 நிபந்தனைகள் நீங்கள் புரிந்து கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த களிமா ஒரு தாக்கத்தையும், ஒரு மாற்றத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். இந்த 7 அம்சங்கள் அடிப்படையில 7ல ஏதாவது 1 போனாலும் முடியும். 7ல ஏதாவது 1 இல்லாட்டா கூட களிமா நம்ம என்ன செய்யல சரியாக மொழிலன்னு அர்த்தம். 7மே சரியாக இருந்தாதான் இந்த களிமாவை நம்ம நினைச்சிருக்கிறோம். சரியாக மொழிந்திருக்கிறோம். அதான் சொன்னாங்க இல்லையா? மேற் சொன்ன அனைத்து நிபந்தனைகளும் கடைபிடிக்காமல் ஒருவர் ஒரு களிமாவை மொழிந்தால், அவர் ஷஹாதா ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஒருவர் இந்த களிமாவை அறிவில்லாமலும், அதில் உறுதி இல்லாமலும், உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமலும், அதற்கு கட்டுப்படாமலும், அதை உண்மை இல்லாமல் கொள்கையில் இஹ்லாஸ் இல்லாமலும், அல்லாஹ்வை நேசிக்காமலும் இந்த களிமாவை சொன்னா, நிச்சயமா அவருடைய களிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த களிமாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த 7 நிபந்தனை அடிப்படையில களிமாவை நாம் முடிய வேண்டும். முடிந்தால் அந்த களிமா நம்மை நாளை நரகத்தில் என்ன செய்யும்?
பாதுகாக்கும். நம்முடைய வாழ்க்கையில இம்மையில நம்முடைய வாழ்க்கையில இந்த களிமா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துங்கிறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதோடு இல்ல ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற களிமாவுடைய நிபந்தனைகள் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அம்சம் என்ன? 2வது அம்சம். ஆ ஈமான். ஃபர்ஸ்ட் படிச்சது இஸ்லாம். இஸ்லாத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய படித்தரம் ஈமான். ஈமானுடைய அம்சங்கள் இன்ஷா அல்லாஹ். ஈமான் என்றால் என்ன? ஈமானுடைய வரைவிலக்கணம் அதை பற்றியான வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வகுப்புகள்ல மன்னிச்சு நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.